ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் இந்த காலை நேரத்தில் எனக்கு அன்பான என்னுடைய பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்தி ஆசிர்வதிக்கின்றேன். எனக்கு அன்பானது என்னுடைய பிள்ளைகளே, சர்வ வல்லமையுள்ள தேவனை நம்பி அவரை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து இந்த காலை நேரத்தில் சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லுகின்றார், மகனே மகளே, நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி. அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, தேவன் உங்களை தெரிந்து கொள்ளும்போது நிச்சயமாய் எந்த இடத்தில் தாழ்த்தப்பட்டு போய் இருக்கிறீர்களோ, எந்த இடத்தில் வாழ்வதற்கு வழி தெரியாதபடி கலங்கி நின்று கொண்டிருக்கிறீர்களோ, அதே இடத்தில் உங்களுடைய தலையை உயர செய்து அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தகப்பனே, இந்த காலை நேரத்தில் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மனதார் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். அப்பா, நீர் எவ்வளவு நல்லவர், உங்கள் அன்பு எவ்வளவு விலையேறப்பெற்றது ஐயா. இந்த நாள் உம்முடைய நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாளாய், ஜெயத்தினாலாய் இருக்கட்டும் அப்பா. இந்த நாளுக்குரிய சகல காரியத்திலும் உம்முடைய அன்பின் கரம் பிள்ளைகளோடு கூட இருந்து தாங்கி நடத்தட்டும். தேவைகளை சந்தித்து நடத்துங்கப்பா. எந்தெந்த காரியத்தின் நிமித்தமாக பயந்து போயிருக்கிறார்களோ, கலங்கி போயிருக்கிறார்களோ, மன அழுத்தத்தினால் நிரம்பி போயிருக்கிறார்களோ, அந்த காரியத்தில் ஒரு அற்புதத்தை செய்து இவர்களை சந்தோஷப்படுத்துங்கப்பா. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் இவர்களை குறித்தாக்கி அழிக்கும்படியாய் போராடி கொண்டிருக்கிற சத்ருவின் கிரியைகள், மனுஷிக வல்லமைகள் செயலற்று போகட்டும் அப்பா. வசிக்கிற வீட்டுக்குள்ள காரணம் இல்லாத குழப்பங்கள், பிரச்சனைகள் வராதபடி தேவ சமாதானமுடைய பிள்ளைகளுடைய வீட்டை நிரப்பட்டும் என்று சொல்லி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் அப்பா. தகப்பனே, எங்கெங்கு பிரயாணப்பட்டு போனாலும் இன்றைக்கும் உடைய பிள்ளைகள் செய்கிற பிரயாணங்கள் ஆசீர்வாதமாய் பாதுகாப்பாய் இருக்கட்டும். போகிற எல்லா இடங்களிலும் மனுஷ கண்களில் தயவை கட்டளையிடுங்கப்பா. சூழ்நிலைகளை அனுகூலமாய் மாற்றி கொடுப்பீராக. திறந்த வாசலை கொடுங்கப்பா. அநேக நாட்களாய் முயற்சிகள் எடுத்து கொண்டிருக்கிற காரியத்தில் இன்றைக்கு ஒரு ஜெயத்துடைய பிள்ளைகள் காணட்டும் என்று சொல்லி இவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் அப்பா. படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. வேலை செய்கிற பிள்ளைகளை, தொழில் செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக அப்பா. பாதுகாத்து கொள்ளுவீராக. மனதார இவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். நல்ல சரீர ஆரோக்கியத்தை கொடுங்கப்பா. பலனை கொடுப்பீராக. தைரியத்தை கொடுப்பீராக. நீர் அப்படி இந்த நாளை உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கிறீர். அதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமேன்.